அவர் ஸ்டைல் வந்து அவரோடது தான். ஆக்டரா வந்து அவர் நிறைய பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு ஜென்ரேஷனையே இல்லை, அதுக்கு தனக்கு அப்புறமா வரப்போற எல்லா ஜென்ரேஷனையுமே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயே ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அதுதான் ஒரு ஒரு ஆக்டரா சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் எல்லாரும் பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து என்னைய ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் சேலஞ்சிங்காக ஒன்று நடிங்கன்னு சொன்னால் நான் நடிச்சிருவேன். என்னைய வந்து நீங்கள் ரஜினி சார் மாதிரி பண்ணுங்கன்னா பண்ண வராது சார். பொன்னியின் செல்வன் ஆடியன்ஸில் ரஜினி சார் சொல்லியிருப்பாரு 4 ரியாக்ஷன் நம்ம அதை வச்சே ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் டீ கோட் பண்ணும்போது ஒரு நடிகராக ரஜினி சார் அவ்வளோ இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு டேரக்டராகவும் ஒரு ரசிகனாகவும் எந்தெந்த படங்களில் எந்தெந்த ரியாக்ஷன் வந்து இது யாராலையும் பண்ண முடியாது, ரஜினி சார் சூப்பராக பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஏதாவது படங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, அவர் நிறைய வந்து படங்களில் வந்து அவரோட எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதனால் அந்த பேசிக்காக அவர் ஸ்டைல் வந்து அவரோடது தான். அவர் ஹீஸ் த இன்வென்டர் ஆஃப் அவரோட ஓன் செட் ஆஃப் ஸ்டைல்ஸ். இப்போ அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரியான விஷயம் எனக்கு எப்பவுமே ஒரு விஷயத்துலேருந்து இன்னும் 2-3 விஷயங்கள் உருவாகுதுன்னா அது இன்னும் பெருசாக பார்ப்பேன். இது மாதிரியே இன்னும் ஒரு 4-5 இது மாதிரியே இன்னும் ஒரு எல்லாரும் ஆகணும்னு ஆசைப்படுறது ஒரு செட்டிங் அண்ட் எக்ஸாம்பிள். அது வந்து யாருக்குமே இல்லாதது தான் அதில் எக்ஸாம்பிளாக செட் ஆகும். எல்லாராலையும் அது பண்ணிட முடியாத சில விஷயங்கள் மட்டும்தான் எக்ஸாம்பிளாக மாறும். ஸோ அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை அதை தான் எல்லாரும் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணது தான் நான் அவரோட இதில் ஆக்டராக வந்து அவர் நிறைய பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஜென்ரேஷனையே இல்லை, அதுக்கு தனக்கு அப்புறமா வரப்போகிற எல்லா ஜென்ரேஷனையுமே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயே ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அதுதான் ஒரு ஒரு ஆக்டராக சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா நான் பார்க்குறேன். அது அதில் சாம்ராட் அப்படி தான் நம்ம அதை சொல்லணும். உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு ஆக்டரா பயங்கரமா வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. அவர் ஆக்டர் தாங்க. நீங்க தனித்தனியா ஆக்டர் வேற நீங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கோட் அவர் வந்து காட் தான். பட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நடிகை கலைக்கிற சொல்லுவோம்ல, கமல்ஹாசன் சார் அந்த இடத்துல வந்து பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அந்த மாதிரி கேட்கிறேன். இல்ல, பேசிக்கா என்ன கதாபாத்திரம் யார் பண்றாங்கிறத பொறுத்து தான். இப்ப கமல் சார் பண்றாருன்னா அவருக்கு சேலஞ்சிங்கான கதாபாத்திரங்களா அவர் பண்றாரு. அதுல நீங்க வந்து அவர் வந்து இன்னும் அவரோட இப்ப நீங்க கமல் சார் நார்மலா எப்படி இருப்பாரு, ஆனா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் கூட அவரால் புல் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவரால் அது அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல அந்த மாதிரியான ஐடியாஸ்குள்ளார அவரு தன்னை வந்து டைமென்ஷனலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனார். இவர் வந்து இட்ஸ் லைக் இவருக்கு வந்து ஒரு விஷயம் மக்கள் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்குறது தான் இவரோடது. இவர் வந்து இல்லாத ஒரு கதாபாத்திரத்தையோ இல்லை எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸோ இங்கே தேவைப்படவே இல்லைங்கிறதானே பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் அவர் ஒரு நடிகராக எல்லா படத்துலேயும் ஒரு நடிகராக பயங்கரமாக தான் பண்ணியிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு ஆக்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வந்து கம்மியானதெல்லாம், அது யாராலையும் பண்ண முடியாத ஒன்று. அந்த ஒரு ஆறா எடுத்துட்டு வர்றது அந்த ஆக்டிங் யாராலையுமே பண்ண முடியாது. நீங்க எப்படி இப்போ நம்ம நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்றோம்ல, அவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க, அவர் பேசுற மாதிரியான பாடி லாங்குவேஜ்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. அப்படி அது பேசிக்காவே அவர் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குற ஒருத்தர். அவர் ஆக்டரா இருக்கணும்னே அவசியம் கிடையாது. ஒரு கேரக்டருக்குள்ளார அவர் உள்ள போயிட்டாருன்னா அவரோட வெர்ஷன் ஆஃப் தட் கேரக்டரைசேஷன் வந்து வெளில வரும். அது வந்து ஒரு நியூ டைமென்ஷனா இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். நீங்க இருக்கிறதுலே கஷ்டம்ன்றது எதுனா எது ஈஸின்னு எல்லாரும் நினைக்கிறாங்களோ அதை பண்றது தான். பயங்கரமா பர்ஃபார்ம் எல்லாரும் பண்ணிட முடியும். இப்போ நீங்க நாளைக்கு வந்து என்னைய ஒரு ரோல் கொடுத்து நீங்க சேலஞ்சிங்கா ஒன்று நடிங்கன்னு சொன்னா நான் நடிச்சிருவேன். என்னைய வந்து நீங்க ரஜினி சார் மாதிரி பண்ணுங்கன்னா பண்ண வராது. அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வர முடியாது. ஆக்டரா எல்லாருமே கம்ப்ளீட்டடா தான் இருப்பாங்க. ஆனா ஆக்டருக்கு மேல ஸ்டார் ஆகுறதுன்றது அதே அதுக்குன்னு தனியா எதுவும் பண்ணாம பீயிங் யுவர் செல்ஃபே வந்து ஒரு ஸ்டார்ன்றதெல்லாம் வந்து அதுதான் யூனிக். அதனால தான் நம்ம இன்னமும் அவரை கொண்டாடுறோம், இன்னமும் அது நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்த அதே ஃபீலோடய இன்னும் அதிக வாட்டி பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே அதுதான் கிரியேட் பண்ணுதே தவிர அவர் ஆக்டராக எனக்கு தெரிஞ்சு சுப்பீரியர் தான்.